Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 844 part 1. ஓபன் பண்ணா பிக் மாமா தான் காட்டுறாங்க. அவ இப்ப கேக் வெறி புடிச்சு திரியிறா. அதுவும் சாதா கேக் இல்ல, வெட்டிங் கேக்கு. இப்ப யாராச்சும் இடையில போய் அவளை சமாதானப்படுத்தினாலோ இல்ல வெட்டியா வேற ஏதாச்சும் பண்றேன்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஏதாச்சும் பண்ணாலோ அவங்க சாவு நிச்சயம். வெட்டிங் கேக்க ரெடி பண்ண விடிய விடிய உட்காந்து சுத்தி இருக்க ஐலாண்ட்ல இருந்து ஏகப்பட்ட விஷயத்த பொறுக்கி எடுத்து பார்த்து பண்ணாங்க. இப்ப பொசுக்குன்னு வந்து வெட்டிங் கேக் வேணும்னு கேட்டானா எப்படி ரெடி பண்ண முடியும்? அதுவும் அவ ஒரு இடத்துல உட்கார்ந்து அழுதானா பரவாயில்ல, அங்க இருக்க பில்டிங் அது இதுன்னு கடிச்சு பார்த்து தின்னு பார்த்து இது வெட்டிங் கேக் இல்ல, இது வெட்டிங் கேக் இல்லன்னு கொஞ்சம் கொஞ்சமா அவளோட சிட்டியை அவளே அழிச்சுக்கிட்டு இருக்கா. மக்கள் எல்லாம் பார்த்து பதறி ஓடிட்டு இருக்காங்க. இப்ப அவளோட பசங்களுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கையில பார்த்தா யாரையோ அவ வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். யாரு என்னன்னு பார்த்துட்டு இருக்கும் போது கேட்டகரி இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இட்ஸ் டூ லேட்டுமா. யாரான்னு பார்த்தா ஒப்பேரா. அப்படி தூக்கிட்டு வீசுவா, அடிச்சு புரண்டு வந்து விழுவான். அவ்வளவுதான், அவனோட மொத்த உசுரையும் எடுத்து அங்கேயே காலி பண்ணிட்டா. நேக்கு ஒண்ணுதான் புரியல, என்னதான் இவங்க எல்லாத்துக்குமே அவ அம்மாவா இருந்தாலும் ஏதாச்சும் தெரியாம தப்பு பண்ணிட்டாங்கன்னா இதெல்லாம் தப்பு, இனிமேட்டு இப்படி பண்ணாதன்னு சொல்லாம அவங்க உயிரையே எடுத்துறா. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்? கூட இருக்கிற பிரதர் சிஸ்டர் எல்லாத்தையும் சாகடிச்சுக்கிட்டு இருக்கா. கடுப்பு இருந்தாலும் வெளியில காட்ட முடியறாங்க. மூளையை கழட்டி வச்சிட்டாங்க போல. ஸ்மூதி பார்த்துட்டு அம்மாவை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணான். அதனாலதான் இவனுக்கு இந்த நிலைமைபா. இந்த மாதிரி டைமுங்கும் போது அவங்க ஆத்தா கிட்ட யாரும் நெருங்க கூடாது. நெருங்குனா இதுதான் கதி. இப்போ வெறி புடிச்சு சுத்திட்டு இருக்கான்ல, அவளை எப்படியாச்சும் தடுத்தாகணுமே. இவனுங்க மொத்தமா சேர்ந்து அவனுங்க பவரை யூஸ் பண்ணி அவளை தடுக்கலாம். ஆனா தப்புஸ்டானா என்னையவா தடுக்கிறீங்கன்னு மொத்த வெறுத்தையும் கொன்றுவா. அது பெரிய ஆபத்து. சரி, அவ கேட்ட மாதிரியே வெட்டிங் கேக்க ரெடி பண்ணி குடுக்கலாம். ஆனா எப்படியா அதை ரெடி பண்ண ஒரு நாளாச்சு ஆகும். ஆனா அதுக்குள்ள அவ மொத்த ஐலாண்டோட சேர்த்து எல்லாத்தையும் கொன்றுவாளே. அப்படி இவங்க அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஆளுங்க வேகமா கப்பலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நமி ஜம்முன்னு ஜிம்பை மேல உட்காந்துக்கிட்டு அங்க போங்க இங்க போங்கன்னு ஆர்டர் போட்டுட்டு இருப்பான். சஞ்சி வழக்கம் போல அவளுக்கு சப்போர்ட் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பான். இவன் அட்டுவலியும் தாங்க முடியல. ஜிம்பைக்கு நல்லா தெரியும் பிக் மாம் பைரட்ஸ் இவங்களை சும்மா விட மாட்டாங்க, கண்டிப்பா வெட்டிட்டு வருவாங்கன்னு. அதனால சட்டு புட்டு நீங்க இருந்து எஸ்கேப் ஆனும்பா. அவ அதெல்லாம் ஒன்னும் பஞ்சாயத்து இல்லம்பா. ஏன்னா இவங்க அந்த செடியூசிங் ஊட்ஸ் வழியா போனாங்கன்னா சீக்கிரமாவே இவங்க கப்பலுக்கு போய் சேர்ந்துடலாம். அதனால வேகமா போயிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை இங்க பிக் மாம் அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கறனால அவளோட பசங்களும் பொண்ணுங்களும் அவளை தடுக்கிற வேலையில பிஸியா இருக்காங்க. இல்லன்னா அவ்வளவுதான். சரிப்பா, அவ ஆசைப்படுற ஃபுட்டை அவளுக்கு கொடுத்தாகணும். அதுக்கு வெட்டிங் கேக்க ரெடி பண்ணணும். இதை இப்போதைக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளு ஹெச்எஃப் மட்டும்தான். அந்த வீணா போனவன் எங்க போனான்னு கேட்டா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட். இவங்க எல்லாத்தையும் காப்பாத்துறேன்னு அவன் மொத்த பில்டிங்கையுமே கேட்க மாத்தனால, ஆனா அந்த முதவி அவனை காப்பாத்திக்க வைக்கலாம அந்த ஹைட்ல இருந்து டைரக்டா தரையில வந்து லேண்ட் ஆகி கம்ப்ளீட்டா பாடியில இருக்க பார்ட்ஸ் எல்லாமே பொழந்துருச்சு. அவன் இருக்க கண்டிஷனுக்கு அவன் ரெக்கவர் ஆக சில பல நாட்கள் ஆகும். ஆண்டவன் இவங்க பக்கத்துலதான் எங்கயோ இருந்தான், ஆனா இப்ப காணோம். இப்ப பிக் மாமா தடுக்க அந்த கேக்க ரெடி பண்ணி ஆகணும். இல்லன்னா ஸ்வீட் சிட்டியை மொத்தமா வலிச்சிருவா. அதுக்குள்ள எப்படி ஸ்டாப் பண்ணலாம்ட்டு பயங்கரமான பிளானிங். அப்ப பெரஸ்பரோ நேரா பிக் மாமுக்கு முன்னாடி போய் நிப்பான். எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் அவ வழியில யாராச்சும் குறுக்க வந்து நின்னாங்கன்னா உசுரையே எடுத்துருவான்னு. அவன் இவ்வளவு தைரியமா போய் நிக்கிறான்னா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு மட்டும் தெரிஞ்சு போச்சு. டேய் என்னடா பண்ற மூலகட்டவனே, வாடா வாடான்னு கத்துவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணுவான்? ஆத்தா உனக்கு தெரியுமா வெட்டிங் கேக் வேற எங்கேயும் போல, நாங்க இன்னொரு கேக் உங்களுக்காண்டி வச்சிருக்கோமா. அங்க இருக்க அத்தனை பேர்த்துக்குமே தூக்கி வாரி போடும். அட விளக்கண்ண மண்டையா, நம்ம கிட்ட ஏதுரா கேக்கு? எசகு பொசகா எதையாச்சும் பேசி எல்லாத்தோட உசிரியை எடுத்துறாதாம்பாங்க. தெரியுது, நீங்க மூடுங்கன்ட்டு அவகிட்ட நைஸா அதுல பெஸ்ட் இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டியா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதுவும் செம்ம டெலிஷியஸா இருக்கும், அதுதான் பெஸ்ட் கேக்குன்னு அவளோட கிரேவிங்க இன்னும் அதிகம் பண்ணிடுவான். எதுக்காண்டி இப்படி வெறுப்பேத்துறான்னு பார்த்தா கடைசியில வைப்பான் பாருங்க ஒரு ட்விஸ்ட். நாங்க உங்களுக்காண்டி சாப்பிடலான்னு வச்சோம், ஆனா நீங்க நம்புறீங்களோ இல்லையோ இதுதான் உண்மை. அந்த கேக்க ஸ்டார் ஹேட்ஸ் ஆட்டைய போட்டுட்டு ஓடிட்டாங்க மம்மி. அதுவும் இப்ப அவங்க சவுத் வெஸ்ட் கோஸ்ட நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. நீங்க அங்க போனீங்கன்னா வெட்டிங் கேக்க வாங்கிடலாமா. அவ்வளவு நேரம் அலப்பற பண்ணிட்டு இருந்தவ திடீர்னு அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்ன மாதிரி நிப்பா. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் பேசினதை அவ கேட்டுட்டு இருந்தான்னு. ஆனா ஃபாலோ பண்ணி போவாளா இல்லையான்னு தான் தெரியல. அப்படி மட்டும் போனான்னா ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. ஆர்வமா காத்துட்டு இருப்பாங்க, என்ன பண்ணுவான்னு. அவ பெரஸ்பரவை பார்த்து, நீ சொன்னது மட்டும் மகனே உண்மையா இல்ல, மொத்த உசிரியை நான் எடுத்து இங்கேயே போட்டு தெளிடுவேன்பா. அப்ப அவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள திக்குன்னு இருக்கு. ஏன்னா பொய்ன்னு கண்டுபிடிச்சானா இவனுக்கு சம்பவம் தானே. அவ என்ன பண்ணுவா, ஜூயிஸ கூப்பிட்டு அது மேல சும்மா சக்குன்னு போய் நின்னுகிட்டு போலான்னு சொல்லி சல்லுன்னு பறேந்து போவா. போச்சு, இப்ப டைவர்ட் பண்ணி விட்டுட்டானுங்க. ஆனா பெரஸ்பரோவுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா இப்ப அவ ஸ்டார் ஹேட்டை போய் பிடிச்சாலுமே அவனுக்கு கிட்ட கேக் இல்ல. அப்ப திரும்பி வந்து இவனைத்தானே கொள்ளுவா. ஐயோ இப்படி ஆல்பாய்ஸ்ல சாக போறனே, நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு புலம்பி தள்ளுவான். பையன் நல்லா ஸ்மார்ட்டா தான் யோசிச்சான், ஆனா சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிட்டான். ஸ்டார் ஹேட்ஸ பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஆத்தா திரும்பி வந்தான்னா டெஃபினட்டா எனக்கு சங்குன்னு சொல்லி ஐயோன்னு புலம்பி தள்ளுவான். ஸ்மூத்தி என்ன சொல்லுவா, அட லூசு பையலே, இப்ப நம்மளுக்கு கேக் ரெடி பண்ண கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ இப்ப இந்த ஐலாண்டையே காப்பாத்திருக்க, இல்லன்னா
இல்லனா மொத்த ஐலாண்டுமே அழிஞ்சு போயிருக்கும்பா. ஆனா இப்ப அங்கேயும் தானே பஞ்சாயத்து. டெருசன் வந்து இப்ப அடிபட்டு மல்லாக்க கவுந்துட்டான். சரி அப்படியே அவன் நல்லா இருந்தாலுமே அதை ரெடி பண்ண பல நாட்கள் ஆகும். அவன் அவ்வளவு பெரிய ஆளு, அவனுக்கே லேட் ஆகுதுன்னா வேற யாரால அதை செய்ய முடியும்? இன்னொரு காமெடி என்னன்னா அதுல சேர்த்திருக்க சில பல இன்கிரீடியன்ட் எல்லாமே அவங்க மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க பீப்புள்ஸ கொன்னு அங்க இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அந்த பன்னி பைய கோமால இருக்கான். மறுபடியும் அந்த கேக்க ரெடி பண்ணுனா எத்தனை வேலை பார்க்க முடியும்? அவங்க அம்மா இன்னும் அந்த கேக்க சாப்பிட்டு கூட பார்க்கல. அப்படி ஒரு கேக்க நம்ம எப்படி ரெடி பண்ண முடியும்? ஐயோ தொக்கா மாட்டிட்டமேன்னு மண்டைய போட்டு பிச்சுட்டு இருப்பானுங்க. சரி இப்போதைக்கு ஐலாண்ட் அழியறத கொஞ்சம் தள்ளி போட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம மண்டைய பிச்சுட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு ஒரு சவுண்ட், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு. யாரான்னு பார்த்தா புட்டிங்க. அவளை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாத்துக்கும் சந்தோஷம். அதாவது மக்களுக்கு, அவளோட சிப்லிங்ஸுக்கு இல்ல. அவளுக்கும் குக்கிங்க பத்தி நிறைய மேட்டர் தெரியும். எப்படின்னா இப்ப இவங்களுக்கு ரெடி பண்ணது ஒரு சாக்லேட் சிஃபான் கேக். புட்டிங்கால ஒரு சூப்பரான சாக்லேட் பிளேவரை உருவாக்க முடியும். அதுவும் ஹெட் செஃப் அளவுக்கு. அப்படியே பெட்டரா இல்லனாலும் நம்ம சிஃபான் இருக்கால, அவ வந்து சிஃபான் கேக் பண்றதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட். சோ இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா அந்த கேக்க ரெடி பண்ண முடியும். ஆனா இப்ப பஞ்சாயத்தே அதுதான். அவ பெஜிய மேரேஜ் பண்ணிருக்கா. அவ இப்ப இவங்களுக்கு எனிமி. எப்படி நமக்காண்டி அவ பண்ணி கொடுப்பான்னு கேட்டா கண்ணை காமிச்சு இதை வச்சு பண்ண வச்சிடலாம்பா. உடனே ஊர் மக்கள் எல்லாம் பதறுவாங்க. ஏன்னா இவ்வளவு நாளா அவளை ஒரு பச்சை மண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சாதா ரோஜாவா இருந்தவன் இப்ப சடனா சவுண்ட் சரோஜாவா மாறின உடனே அத்தனை பேர்த்துக்குமே பீதி. என்னடா என்னென்னமோ பண்றாளேன்னு. இப்ப மேட்டர் என்னன்னா கேக்குக்கு முக்கியமா தேவை இன்கிரீடியன்ட். அது எல்லாத்தையுமே சாக்லேட் டவுன்ல தான் இவங்க கேதர் பண்ணாங்க. அங்க எக்ஸ்ட்ரா சப்ளைஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். அதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் பண்ணிடலாம் தான் அவ ஐடியா. இப்ப அதுக்கு என்ன பண்ணுனா பிக் மாம் ஸ்டார் ஹெட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் சாக்லேட் டவுனை நோக்கி அவளை வர சொல்லணும். அங்க இவ கேக்க ரெடி பண்ணிடுவா. உடனே சாப்பிட கொடுத்து இவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிடலாம். மெயினா பெரஸ்பரோ புட்டிங்கு என் உசுரை காப்பாத்திட்டமான அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அவ என்னை அந்த சஞ்சி இன்சல்ட் பண்ணிட்டான்பா. எது அவ கண்ணை பார்த்தா அழகா இருக்குன்னு சொன்னானே அதைத்தான் இன்சல்ட்டுங்கிறா. அப்படின்னா அசிங்கமா திட்டினாதான் அவளுக்கு புரியும் போல. எங்க அம்மாவை ஏமாத்தினதுக்கு அவனை நான் ஏதாச்சும் பண்ணி அவனோட சஞ்சய் வெயிட் பண்றான், நான் உன்னை காலி பண்ண வரேன்னு வில்லத்தனமா சொல்லுவா. அவன் அங்க பேசினதுக்கு இங்க நம்ம சஞ்சயோட ஹார்ட் பீட் டப்பு 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 டப்புன்னு வேகமா அடிக்கும். அவனுக்கு தெரியுது யாரோ ஒருத்தர் இவங்களை பத்தி பேசுறாங்கன்னு. சரி இங்க அடிச்சு புடிச்சு ஓனவங்க ஒரு வழியா அந்த செடியூசிங் வுட்ஸ் ஃபாரஸ்ட் கிட்ட வந்துட்டாங்க. என்ன அந்த டைம் சைடுல ஏதோ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும். யார் அதுன்னு பார்த்தா அந்த கிங்பாம் மரம் இருக்குதுல்ல, அதை ரெண்டா பழந்தாயிலே அதை இன்னொரு லேடி ட்ரீ வந்து தச்சு உயிரை காப்பாத்திடுச்சு. அதான் அவங்க அங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அவனை பார்த்தோன்னே கிங்பாம் நல்லா இருக்கியா, நாங்க தான் உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவாங்களா. ஆனா அது பார்த்துட்டு எது இவனுங்களா, ஐயோ மறுபடியும் என் உசுரை வாங்க வந்துட்டாயிலேன்னு பதறி போய் என்னை விட்டு போங்க போங்க போங்கன்னு சொல்லுவான். கட் பண்ணா அடுத்த செகண்ட் அவன் தலை மேல நின்னுட்டு இருப்பாங்க. கதறிக்கிட்டே போவான். ஐயோ என் உசுரை வாங்க வந்துட்டாயிலே, முடியலையேன்னு பார்த்தா நமி இன்னுமே அந்த விவரு காரை வச்சிருக்கா. ஆக்சுவலா அந்த ஸ்மூத்தி ஆட்டையை போட்டா, ஆனா திருப்பி அவகிட்ட இருந்து இவ ஆட்டையை போட்டிருக்கா பாருங்க. சோ இப்போ இவங்க கிங் பம்மை யூஸ் பண்ணி வேகமா செடியூசிங் வுட்ஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.